ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோம்னா எங்கள் பெரியகுளத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி மாரியம்மன் கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆகுதுங்க. செம்மையாக இருக்குங்க. ஆல்ரெடி இந்த 1 வீக்குமே கோயில் திருவிழா தான். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கள் ஸ்கூலில் ஹாஃப் டே தான் வச்சுருந்தாங்க. நாளைக்கு புதன்கிழமை லீவு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிள்ளையெல்லாம் பயங்கர ஜாலியாக இன்றைக்கி எல்லாருமே கோயிலுக்கு எங்கள் ஏரியாவுக்கு போவாங்க. எங்கள் ஏரியாவிலேருந்து நானும் பாப்பாவும் கிளம்பி போயிட்டோம். பாப்பா பார்த்தோம்னா 32 பல்லுமே தெரியுது. அங்கே 32 பல்லு இல்லை, ஒரு 15 பல்லு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதாங்க எங்கள் ஏரியாவில் ஃபேமஸான ஏரியா. இதாங்க எங்கள் ரோட்டு பெரியகுளத்தில் ஆடுபாலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்தே இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஏன் ஆடுபாலம்னா, அந்த பாலம் கட்டின புதுசுலே அந்த பாலம் ஆடிட்டே இருக்குமா. அதனால் அந்த பேர் இன்னுமே வழக்கத்தில் தாங்க இருக்குது. ஆடுபாலம் சொல்லிட்டு அந்த பாலத்தை இடிச்சுட்டு புது பாலமே கட்டினாலும் இன்னும் அந்த ஏரியாவுக்கு பேரே மாறலை. நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம்னா இது முளைப்பாரி வேறு தூக்கிட்டு வந்திருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. வெடியெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே அது ஏதோ ஒரு மங்கி மாதிரி ஒன்று வந்துருந்துச்சுங்க, கரடியாக என்னமோ. அதை பார்த்தோன்னே திவ்யா ரொம்ப பயந்துட்டாங்க. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இருந்தாலுமே சிலவருடைய ஃபேஸ் எடுக்கவே நமக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு யாராச்சும் சோசியல் மீடியாவில் என்னைய போட்டோன்னு பிரச்சனை வந்துட்டோம். இதாங்க பெரியகுளத்தில் இருக்க பெரிய மார்க்கெட்டு. 2 மார்க்கெட் இருக்குது. சின்ன மார்க்கெட்டுன்னு இருக்குது, பெரிய மார்க்கெட்டுன்னு இருக்குது. சின்ன மார்க்கெட் பக்கத்தில் தான் எங்கள் ஏரியா. இந்த பெரிய மார்க்கெட்டுக்கு எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானுமே இருக்கும். பயங்கரமாக இருக்கும். இங்கே இந்த சைடும் போகலாம், வேறு அடுத்து இன்னொரு பாதையிலையும் போகலாம் கோயிலுக்கு. நமக்கு இந்த ஷார்ட்கட்டில் போயிட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்காதுன்னு சொல்லிட்டு போனோம். செம்மையாக இருந்துச்சு. திருவிழா பார்த்தா செம்ம கூட்டம். கடையெல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட கடை போட்டிருக்காங்க. இந்த மாரியம்மன் கோயில் இந்த பெரியகுளத்துக்கே இது அரசின்ற மாதிரி தான். இந்த கோயிலில் திருவிழா நடந்தால் எல்லாருமே மக்கள் எல்லாருமே வருவாங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே வேடிக்கை பார்க்குறது, அங்கே கடை வீதியை சுற்றி பார்க்குறது, ஜாமான் வாங்குறது இதெல்லாம் இருக்கும். நாளைக்கு பார்த்தோம்னா புதன்கிழமை. அதெல்லாம் தீச்சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. பசங்களுடைய ஆட்டத்துக்கு அளவே இருக்காது. பயங்கரமாக இருக்கும். ஒரு குரூப்ஸாக வருவாங்க. ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு குரூப் சட்டின்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கோயிலுக்குள்ளெல்லாம் நம்ம கேமரா கொண்டு போக முடியாது. அதனால் நான் வெளியே தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நம்ம பெரியவா மாரியம்மன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். தண்ணி எடுத்து ஊற்றுறது இன்றைக்கி தான் காலையிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் கம்பம் ஊழ்னதுலேருந்தே ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு வாரத்துக்கு. இந்த லைன்லாம் பார்த்தோன்னா உள்ளே பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டங்க. உள்ளெல்லாம் நம்ம போய் நின்று பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். எப்படி அந்த லைனில் நின்று போனோம்னா எப்படி 1 மணி நேரம் ஆகும். உள்ளே பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சவங்கள தான் இருந்தாங்க. எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, அதுக்கடுத்து ரிலேஷன்னு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா எல்லாமே தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. செம்மையாக இருந்துச்சு. போனோமா, சாமி கும்பிட்டோமா, வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா வந்துட்டோம். வந்தோடனே வெளியில் கடை வீதியில் பாப்பா ஏதாச்சும் எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டதுனால பாப்பா செயின், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த பொட்டேட்டோ ரோல் வாங்கணும். அது வாங்கினா தான் இந்த பிள்ளைக்கு திருவிழாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். வீரவண்டிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அதை வாங்கி அதை அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது. அந்த ரோல்லே வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா தான் அந்த பிள்ளைக்கு பிடிக்கும். அதையும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கடுத்து நாங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அங்கேருந்து நடந்தே வந்தோம். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.